வணக்கம். மோஸ்ட்லி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, Vlookup தான் நம்ம ரெகுலரா யூஸ் பண்றோம். ஆனா Vlookupஅ பொறுத்தவரைக்கும் அதுக்கு நெறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, நம்ம இண்டெக்ஸ் மேட்ச்ச பத்தி பார்க்க போறோம். பிரைமரியா Vlookup நான் எப்படி பண்றதுன்னு காட்டுறேன். அப்புறம் மேட்ச்னா என்ன? இண்டெக்ஸ் மேட்ச்னா என்ன? இண்டெக்ஸ்னா என்ன? அப்புறம் இண்டெக்ஸ் மேட்ச்னா என்ன? ஸோ Vlookuப்க்கும் இண்டெக்ஸ் மேட்ச்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன? ஏன் வந்து இண்டெக்ஸ் மேட்ச் தான் பெஸ்ட்டு வென் கம்பேர் டு Vlookup அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். டிஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. Vlookup வந்து பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் மேட்ச் கம்பேர் பண்ணும்போது மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடாது. என்ன ரீசன் அப்படின்னா, அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன இண்டெக்ஸ் மேட்ச் அப்படிங்கிறத பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் Vlookupனா நமக்கு தெரியும். நம்ம வந்து இருக்கிற டேட்டா வெர்டிகுலரா எடுத்துட்டு வருது. ஓகே. ஃபர்ஸ்ட்டு Vlookup அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். Vlookupங்கிறது நார்மலா இங்க இருக்கிற டேட்டா வந்து புல் பண்ணி தேவையான டேட்டாவை மட்டும் தனியா இருக்கிறது, வெர்டிகுலரா இருக்கிறது. நம்ம பத்தி அதை பத்தி வீடியோ ஆல்ரெடி போட்டிருந்தாலும் நான் சிம்பிளா சொல்றேன். Vlookupனு டைப் பண்ணிக்கோங்க. எந்த லுக்கப் வேல்யூ அப்படின்னு கேட்கும். இந்த லுக்கப் வேல்யூ கொடுத்துருங்க. கமா டேபிள் அரே, எந்த டேபிள் அரே இந்த டேபிள்ல இருந்து வேணும். கமா எங்க எனக்கு சயின்ஸ் மார்க் வேணும் அப்படின்ட்டு உதாரணத்துக்குனா 2 கொடுங்க. மேக்ஸ்னா 3 2,0 கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வேல்யூ வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதான் Vlookup. ஸோ இதில் வந்து சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ வந்து செலக்ட் பண்ணுறதுலாம் ப்ராப்பராக செலக்ட் பண்ணணும். இங்கே வந்து உதாரணத்துக்கு வந்து நான் இப்படி ஆட் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே இங்கே பாருங்கள் டேட்டாலாம் மாறிடும். ஸோ இது மாதிரிலாம் நிறையா பிரச்சனை இருக்குது. அதனால நம்ம வந்து இண்டெக்ஸ் மேட்சை ப்ரைமரியாக யூஸ் பண்ணுறோம். சரி, ஓகே. ஸோ Vlookup இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. டிஃப்ரென்ஸை பற்றி லேட்டராக பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு மேட்சை ஃபஸ்ட்டு பண்ணுறோம், அப்புறம் இண்டெக்ஸ் பண்ணுறோம், ரெண்டையும் கம்பைன் பண்ணி இண்டெக்ஸ் மேட்ச்சில் பண்ணுறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. மேட்சை வந்து நம்ம இப்போ செக் பண்ணுவோம். மேட்சை பொறுத்த வரைக்கும் எப்படி இது அப்படின்னா, மேட்ச் ஃபார்முலாவுக்கு ஈக்குவல் டு மேட்ச் அப்படின்னு டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. மேட்ச் கொடுத்துட்டு லுக்கப் வேல்யூ என்ன அப்படின்ட்டு கேட்குது. லுக்கப் வேல்யூ நம்ம ராஜ்மோகன் தான் பார்க்குறோம். கம்மா கொடுத்துக்கோங்க. கம்மா கொடுத்துட்டு லுக்கப் அரே என்ன அப்படின்ட்டு கேட்குது. லுக்கப் அரே வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அரேவில் இருந்து நமக்கு டேட்டா வேணும் அப்படின்னு கேட்குது. ஸோ இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிடுறோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கம்மா கொடுங்க. கம்மா கொடுத்துட்டு நீங்கள் வந்து எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து 0 கொடுத்துருங்க. ஓகேங்களா? 0 கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ப்ராக்கெட்டாக க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே 3 அப்படின்னு வந்துடுது. இதை ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி நம்பர் வந்துடுது. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ராஜ்மான்ங்கிறது வந்து 3rd ரோவில் இருக்குது. ஓகேங்களா? ரவிக்குமார்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 4th ரோவில் இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு வந்து நான் பீட்டர் இங்கே காப்பி பண்ணி ரவிக்குமாரில் பேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து பீட்டருங்கிற நேம் இல்லை கரெக்டுங்களா? ஸோ இங்கே வந்து காப்பி பண்ணி இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம் பீட்டர். உதாரணத்துக்கு இங்கே காப்பி பண்ணி இஸ்மாயில காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் 13 அப்படின்னு வருது. ஸோ இந்த நம்பர்ஸ் என்ன மேட்ச் அப்படிங்கிற நம்பர் என்னத்தை கொடுக்குது நமக்கு. ஸோ ரோவோட நம்பரை கொடுக்குது கரெக்டுங்களா? ஸோ ராஜ்மோகன்கிறது 3ல் இருக்குது. இஸ்மாயில்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 13ல் இருக்குது. ஸோ வந்து இந்த மேட்ச்ங்கிறது வந்து இந்த ராஜ்மோகன்கிறது நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணி எதுக்கு லுக்கப் பார்க்குறோமோ அது வந்து எந்த இடத்துல இருக்குது, எந்த ரோல் இருக்குது அப்படிங்கிறத இந்த மேட்ச் வந்து கண்டுபிடிக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். மேட்ச் வந்து முடிஞ்சிருச்சு. ஃபார்முலா இண்டெக்ஸிங் அப்படின்னா ஜென்ரலாக வந்து ஃபார்முலா விட்டுருங்க. ஜென்ரலாக என்ன மீனிங் அப்படின்னா நம்பரிங் சிஸ்டம். ஒவ்வொரு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரிங். இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இண்டெக்ஸிங் அப்படிங்கலாம். 1 2 3 4 5 அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா? இதை வந்து இண்டெக்ஸ் அப்படிங்கலாம். இண்டெக்ஸ்னா மெயின் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான் வந்து இண்டெக்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ இந்த நம்பர்ஸ் தான் வந்து இண்டெக்ஸ் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இண்டெக்ஸ் ஃபார்முலா நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது? இண்டெக்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு அரே கேட்குது. எந்த அரேலேருந்து உனக்கு வந்து டேட்டா புல் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. ஸோ நமக்கு யூஸ்வல் தான் இந்த இதில் இருந்து அரேவிலேருந்து தான் நமக்கு டேட்டா புல் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கமா கொடுத்துருங்க. அடுத்தது ரோ நம்பர் கேட்குது கரெக்டுங்களா? ரோ நம்பர் எந்த ரோவிலேருந்து புல் பண்ணணும் அப்படிங்கிற நம்பர் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம போயிட்டு 3வது ரோவிலேருந்து 4வது ரோவிலேருந்து 5வது ரோவிலேருந்து அப்படின்ட்டு நம்ம சொல்லணும். ஸோ அதுக்கு தான் நம்ம மேட்ச்சில் ஆல்ரெடி நம்ம இந்த ராஜ்மோகனுக்கு டீட்டெயில் எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா? இங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. நீங்கள் வேறு எந்த டீட்டெயிலும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. ஸோ எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்குது. காலம் நம்பர் நமக்கு இல்லை, அதனால் கொடுக்க தேவையில்லை. என்ட்ரு கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக டீட்டெயில்ஸ் வந்துடுச்சு. ஸோ இந்த இண்டெக்ஸை பொறுத்து இந்த இண்டெக்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி மேட்ச் வச்சு எடுத்துட்டோம். ஸோ அதை பொறுத்து நம்ம இங்கே வந்து எது வேணும் அப்படின்னு ரெஃபரன்ஸே பண்ணல. இந்த 3ங்கிறது வந்து ராஜ்மோகனை மென்ஷன் பண்ணுது. இந்த 13ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இஸ்மாயிலை மென்ஷன் பண்ணுது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா
ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ பேஸ்ட் ஆன் இண்டெக்ஸை பொறுத்து நம்ம தேவையான டீட்டெயிலை புல் பண்ணிட்டோம். ஸோ மேட்சும் முடிஞ்சது, இண்டெக்ஸும் முடிஞ்சது. அடுத்தது வந்து இது எப்படி VLOOKUP மாதிரி இண்டெக்ஸ் மேட்சை கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். சரி, ஓகே. இப்போ வந்து இண்டெக்ஸ் மேட்ச் எப்படி ரெண்டையும் கம்பைன் பண்ணி பண்ணுறது அப்படின்ட்டு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ எக்ஸாக்ட் VLOOKUP தான் இங்கே பண்ண போகிறோம். பட் அதில் சில அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டும் நமக்கு இப்போ தேவையில்லை. நான் அதனால் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஃபார்முலா ரைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இண்டெக்ஸ் மேட்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டையும் கம்பைன் பண்ணுறது எப்படின்னு சொல்கிற பாருங்க. ஃபஸ்ட்டு ஈக்குவல்ஸ் டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இண்டெக்ஸாக யூஸ் பண்ணுங்கள். இண்டெக்ஸ்ன்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எந்த அரே அப்படின்ட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனில் கேட்கும். ஃபஸ்ட் ஆப்ஷன் அரே எந்த அரே அப்படின்னா நமக்கு எங்கேருந்து வேல்யூஸ் வேணும். நீங்கள் வந்து ரெஃபரன்ஸை ஃபஸ்ட்டு விட்ருங்க. எங்கேருந்து வேல்யூஸ் வேணும் நம்ம சயின்ஸ் மார்க் தான் இங்கே புல் பண்ணுறாங்க கரெக்டுங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு என்டையர் காலைன்னு கிளிக் பண்ணால் கிளிக் பண்ணிட்டு கமா கொடுங்க. கமா கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோ நம்பர். ஸோ இந்த ரோ நம்பர் தான் நம்ம வந்து மேட்சை வச்சு யூஸ் பண்ணி கொண்டாடணும். மேட்ச்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து புது ஃபார்முலாவை மறுபடியும் இண்டெக்ஸையும் மேட்சையும் கம்பைன் பண்ணுறோம். ஸோ எந்த ரோவிலேருந்து புல் பண்ணுறது அப்படின்னு கேட்குது. அதுக்கு வந்து மேட்சை மூலிமா அந்த ரோவை கண்டுபிடிக்கணும் காட்டுங்க. அதுக்கு மேட்ச்னு டைப் பண்ணி ப்ராக்கெட் கொடுங்க. ஸோ மேட்ச்னு டைப் பண்ணி ப்ராக்கெட் ஆட்டோமேட்டிக்காக ப்ராக்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு லுக்கப் வேல்யூ கேட்கும். லுக்கப் வேல்யூ VLOOKUP மாதிரி தான் எந்த வேல்யூக்கு நம்ம லுக்கப் பார்க்குறோம். ஸோ இந்த வேல்யூக்கு காட்டுங்களா? கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கமா கொடுங்க. ஸோ லுக்கப் வர எங்கே போயிட்டு நீங்கள் வந்து இந்த ராஜ்மோகன் இருக்கா அப்படின்னு செக் பண்ணால் இந்த இடத்துல காட்டுங்களா? ஸோ இங்கே வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு 0 கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கேட்கும். இது ப்ராக்கெட்டுக்காக தான் எஸ் கொடுத்துருங்க போதும். ஸோ வேல்யூ வந்துச்சு 75. இது VLOOKUP வேல்யூ கூட மேட்ச் ஆகுது காட்டுங்களா? ஸோ நான் பாருங்கள் இப்போ வந்து சத்யா மார்க் 89 18 VLOOKUP பண்ணனால தான் இண்டெக்ஸ் மேட்ச் நான் பண்ணனால தான். ஸோ இந்த ஃபார்முலா புரியல அப்படின்னா மறுபடியும் பாருங்கள். ஸோ இந்த ஃபார்முலா புரியல அப்படின்னா மறுபடியும் பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள் தான், அதிகமாக இல்லை, ரெண்டும் கம்பைன் பண்ணியிருக்கிறேன் அவ்வளோதான். ஸோ VLOOKUP மாதிரி ஒர்க் அவுட் ஆகிடும். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். நம்ம வந்து என்டையர் காலம் வந்து செலக்ட் பண்ணுறோம் இந்த இண்டெக்ஸ் மேட்ச்சுக்கு. ஓகேங்களா? ஸோ உதாரணத்துக்கு நான் இங்கே வந்து என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா இங்கே வந்து இருக்குது. நான் ஃபியூச்சரில் வந்து திடீர்னு யாரோ ஒருத்தருக்கு தெரியாதவங்க வந்து ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் VLOOKUP வேல்யூ போயிடுச்சு. ஏன்னா ரெஃபரன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிடுச்சு, வேல்யூ போயிடுச்சு. பட் இண்டெக்ஸ் மேட்ச்சுக்கு பாருங்கள் என்ன VLOOKUP பண்ணுற அதே வேலையை சூப்பராக பண்ணியிருக்கு. ஸோ வந்து நீங்கள் ஏதாச்சும் ஆட் பண்ணால் கூட நடுவில் இது வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா வந்து நம்ம டைரெக்டாக ஒரே ஒரு இதில் வந்து ஒரு டேபிளை லுக்கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா B2E அப்படின்ட்டு ஒரு டேபிளை வந்து நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கிறோம். பட் இங்கே வந்து ரோவாக ரெஃபர் பண்ணுறதுனால இந்த பிரச்சனை இண்டெக்ஸ் மேட்ச்சில் வராது. அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நான் இந்த வேல்யூ வந்து மேக்ஸ் மார்க் ஒரு வேலை இங்கே இருக்குது அப்படின்னா உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ மேக்ஸ் மார்க்கை நாங்கள் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஃபார்முலா ஆல்ரெடி இருக்கிறதுனால ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. Ctrl+C பேஸ்ட் பண்ணுங்கள். ஃபார்முலா Alt+ES+B கொடுத்துருங்க. வேல்யூஸ் மட்டும் பெஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இங்கே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து வேறு ஒரு மார்க்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை நான் டெலிட்டே பண்ணிடுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு தான் VLOOKUP எப்போதும் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா வந்து நம்ம டேபிள் செலக்ட் பண்ணுறப்ப இதை ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுறோம். பட் ஆனால் இண்டெக்ஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறதையும் வந்து நம்ம புல் பண்ண முடியும். உதாரணத்துக்கு வந்து பாருங்கள் நான் இந்த இண்டெக்ஸ் மேட்ச்லேயே நான் கொண்டாட பாருங்க. உதாரணத்துக்கு VLOOKUPல வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது மட்டும் தான் எடுக்க முடியும். ஸோ இது மாதிரி டேட்டா இருந்தால் மேக்ஸ் மார்க்கு VLOOKUPல எடுக்க முடியுமா? கண்டிப்பாக வந்து எடுக்க முடியாது. ஸோ பட் ஆனால் இண்டெக்ஸ் மேட்ச்சில் அதுவும் முடியும். ஈக்குவல் டு டைப் பண்ணிக்கோங்க. இண்டெக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அரே அப்படின்னு கேட்கும். ஸோ எந்த அரேவில் நமக்கு தேவையான வேல்யூ இருக்குது இந்த அரேவில். ஓகேங்களா? கமா கொடுத்துக்கோங்க. கமா கொடுத்துருவோன்னே ரோ நம்பர் கேட்கும். ரோ நம்பர் வந்து நம்ம மேட்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம கொண்டாட போகிறோம். கரெக்டுங்களா? ஸோ மேட்ச்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு லுக்கப் வேல்யூ எந்த லுக்கப் வேல்யூக்கு இந்த லுக்கப் வேல்யூக்கு நமக்கு டீட்டெயில் வேணும். ஓகேங்களா? கமா கொடுங்க. லுக்கப் அரே எங்கே போயிட்டு இதை செக் பண்ணணும் இந்த வேல்யூவை இந்த இடத்துல போய் செக் பண்ணு. கரெக்டுங்களா? இப்போ கமா கொடுங்க. 0 கொடுங்க. க்ளோஸ் பண்ணுங்கள். என்ட்ரு கொடுங்க. இப்போ என்ட்ரு கொடுங்க. ஸோ 85 வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ இங்கே பாருங்கள் இப்போ இங்கே ராஜ்மோகனுக்கு 85, பீட்டருக்கு 95, இது வந்து டிஸ்மைலுக்கு வந்து 32 ரெஃபரன்ஸ்க்காக ஓகே 32 எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ இது வந்து VLOOKUP மூலியமாக நம்மளுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? கண்டிப்பாக பாசிபிலிட்டி இல்லை. ஸோ இதை வந்து எப்படி வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத எடுப்பீங்க. ஸோ வந்து அது இண்டெக்ஸ் மேட்ச் மூலியமாக பண்ண முடியும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். அடுத்த அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எக்கச்சக்கமான ஃபார்முலாஸ் இருக்குது, பெரிய டேட்டா அப்படின்னா VLOOKUP ஒர்க் பண்ணுறது வந்து ஸ்லோவாக தான் ஒர்க் பண்ணணும். பட் இண்டெக்ஸ் மேட்ச் வந்து இண்டெக்ஸை மட்டும்தான் ரெஃபர் பண்ணுறதுனால
அது வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். அடுத்தது யூஸ்வலாக வந்து இதை வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா கூட இந்த வேல்யூவில் வந்து பிரச்சனை வரும். பட் ஆனால் உதாரணம் இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா ப்ராப்ளம் வரும் VLOOKUPல. பட் அந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். அந்த இண்டெக்ஸ் மேட்ச்சில் எந்த பிரச்சனையும் வராது.